முன்னாள் மாணவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துமாறு நமது பள்ளி தலைமையாசிரியர் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் நிகழ்ச்சி கவிதாய் வாழ்த்து. மோகன்ராஜ் அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் அமைப்புள்ளார். அவரை வரவேற்போம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க எல்லாருமே நாங்கெல்லாம் அந்த காலத்துல பயங்கரமா அடி வாங்கிருக்கோம். எல்லா ஆசிரியரும் கையில பிறப்பு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல பிறப்பு வச்சிருக்காங்களா? இல்லையே. அதான் உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ அதுக்காக இந்த நிகழ்ச்சி முதல் அடையாளப்படுத்துறதுக்காக தான் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துக்கோம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த வேதியியல் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு, ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை இங்கே முன்னெடுத்துக்கிறோம். இந்த விழாவிற்கு கேட்டவுடன் தலைமை ஏற்க இசைந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு அவர்களை வருக வருகையுடன் வரவேற்கிறேன். ஒரு விழாவை செய்யணும் அப்படின்னு கேட்டவுடனே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நாம் வாழ்க்கை வழங்குவதற்காக அழைத்துள்ளோம். அவர் இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர், எங்களுடன் பயின்றவர், தற்போது இந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாநகராட்சியோட மண்டல குழு, அதெல்லாம் போக உங்களுக்கு தெரியும். மாநகராட்சியோட மண்டல குழு என்ன, அதோட தலைவர் தான் என்ன, கவுன்சிலர் தான் யாரு, அதெல்லாம் போக உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு விழாக்களை நம்ம பள்ளியில முன்னெடுத்துக்கோம். ஐயா திரு தனசேகரன் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வரவேற்கிறோம். அதே காவல்நிலைய ஆய்வாளர் திரு வாதாளர் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாளைக்கு விளையாட்டு நடக்கும் இல்லையா, அதுக்கு காவல்துறை பண்ண அந்த வேலையிலே எல்லாம் ஒரு பிஸியாக இருக்காங்க. அதனால ஒரு வழக்கு தாமதமாகிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு வாதாளர் ஐயா நீங்கள் நேரில் வரவேற்கிறது. அவரையும் வரவேற்கிறோம். அதாவது அதற்கு அடுத்தபடியா காவல்துறை காவல்துறையோட வேலையில அந்த தப்பு நடக்காம அவரை நல்வழிப்பட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது காவல்துறையோட முக்கியமான கடமை அப்படின்னு உணர்ந்து இப்ப பணியாற்றி இருக்கக்கூடியவர் சேலம் மாநில காவல் உதவி ஆணையர் திருமதி ஹரிசங்கரி அம்மா அவர்கள் இந்த சட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சு இவரோட பேசுறதுக்காக வருகிறாங்க. இதற்கு அதே போல வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த எங்களை முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சார்ந்தும் வருக வருக வருகிற மனமார்ந்து மனைவி வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். சுருக்கமாக ஏன்னா நேரம் வந்து 3 மணிக்கு ஆரம்பிக்கலாம் இருந்தோம். இப்பவே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் போய் பார்த்து அந்த கைக்கு போயிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை முடிச்சு நான் வாங்கிக்கிற போது நைட்டு 12 மணி இதை கொண்டு வந்து சேர்க்கும் போது ஏன் அப்படின்னாக்கா இது ரொம்ப முக்கியமான நாள். நமக்கெல்லாம் ஆசிரியர் ஆனால் அந்த ட்ரெஸ் கிடைக்கிறது நம்ம ரசிக்கிறது அதோட வைக்கிறோம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நமக்கான ஆசிரியர்கள், அவர்களுக்காக நாங்கள் ஒரு மேடத்துக்கு இடைப்ப, அதாவது அதில் ஒரு பெரிய தரங்கள் அந்த விஜய் கவர் இருக்கிறது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. நடிகர்களுக்காக நம்ம மேடத்துக்கு தேவையில்லை. நம்ம வழிநடத்தக்கூடிய பெற்றோர் ஆசிரியர்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த வழிகாட்டு பிறகுடன் ஆசிரியர் தினத்தில் நடப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இங்கே வருகை கொடுத்திருக்கும் அனைத்து பெருமக்களையும் குறிப்பாக மாணவர்களையும் வருக 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 என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம்.
சொல்லியிருக்காங்க. வழிகாட்டிய பிரமுகர்கள் போது அந்த பிரமுகர்கள் கீழே ஒரு பிரமுகர் நிறுத்திருக்காங்க. ஒரு முரட்டு உருவம், நல்ல ஒரு மீசையோடு இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னா இந்த பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா திருநாவுக்கரசர். ஏன் இந்த மாவட்டம் முழுக்க எந்த நன்றி. இப்போது நம்மிடையே காவல் உதவியாளர் கரவொலி எழுப்பி வரவேற்போம். அமைதியை உட்கார்ந்து கை தட்டி வரவேற்போம். இப்பள்ளியின் சார்பாக, முன்னாள் மாணவர்கள் சார்பாக, முன்னாள் ஆசிரியர் சார்பாக ஒரு பலத்த கரவொலி எழுப்பி அம்மா அவர்களை வரவேற்போம். அவருடன் ஆசிரியர் தின விழாவிற்கு எங்கள் வேண்டுகோளை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு தவறு நடந்தால் தண்டிப்பது காவல்துறையோட வேலை. அது மட்டும் கிடையாது, ஒரு தவறு நடப்பதற்கு முன்னே அதை தடுக்கணும், அவங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்காக பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தான் திரு ஹரிசங்கர் மேடம். அதற்காக ஒரு மிகப்பெரிய கரவொலியை நம்ம கொடுக்கலாம். அடுத்ததான் அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஐயா பாலராஜ் ஐயா வந்திருக்காரு. கடமை கல்வியை கட்டுப்பாடு முதலே சொன்ன அதோட கருணை, சரியான வழிநடத்துதல் என அன்பா எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதநேய பண்பாளர். அடுத்த நிகழ்ச்சி நமது பள்ளி NCC மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை. Okay, guys. அவையோடு எழுந்திருக்கிறது. என்ன ஒரு வெட்டி கொடுத்தல் பாருங்க. ஸோ இவர்களால் அவர்கள் பெருமை பெற்றார்களா, அவர்களால் இவர்கள் பெருமை பெற்றார்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நாங்களாம் வாத்தியாரிலேயே மாணவனாலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா வாழ்த்துறை வழங்க நம்ம
பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் ஐயா கேடிஆர் தனசேகர் அவர்களை வருக என்று அன்போடு அழைக்கிறோம். இன்று ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்ன என் கூட படித்த மாணவர்கள்லாம் வந்தாங்க. நீங்கள் நான் பெற்றோர் ஆசிரியர் தலைவராக இருக்கீங்க, ஸ்கூலில் இடம் வேணும் அப்படின்னாங்க. ஏன்டா கேட்கறீங்க, நீங்கள் போய் ஸ்கூலில் கட்டினால அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு கொடுக்குறாங்க, நான் கட்டாயம் வரேன். நேற்று கொண்டு அழைப்புகள் கொடுத்தாங்க. அந்த அழைப்பில் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, தலைமை ஆசிரியர் மேலே கொடுக்குறாங்க, அதை நான் வரவேற்கிறேன். உள்ளம் மகிழ அந்த உதவி முன்னேற்று ஆசைப்படுவேன். என் பேரன் மேலே போட்டாங்க, அதுக்கு மேலே வருத்தப்பட்டேன். அது நேரம் சார் நேரம் நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்களாம் பெரிய ஆஃபீஸர். இன்னொன்று, நான் சரியாக படிக்கல. இதே ஸ்கூலில் தான் படித்தேன், அதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன். அப்போல்லாம் ஊருக்கு வரைய இருந்துட்டாங்க. நம்ம ஒரு பெரிய அதனால ஒரு மோகத்தை வச்சுருந்தேன். ஆனால் சரியான படிப்பு வரல. படிப்பு வராதனால ஒரு சூழ்நிலையில் தவறுலாம் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதிய வந்துட்டேன். அதே மாதிரி மாணவர்கள் நீங்களும் வந்து நல்ல ஒழுக்கமாக இருந்து இப்போ கீழே உட்காந்துருக்கிறவங்களாம் ஒரு சிஎம்மாக வரலாம் சொல்ல முடியாது. நானும் அவங்களால இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா இதே ஸ்கூலுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக எனக்கு மாவட்ட செயலாளர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவங்க ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு மேலே ஒரு 14 நீங்களும் உங்கள்கிட்ட திறமை இருக்குது. நாளைக்கு ஐயா மாதிரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரலாம், மேடம் மாதிரி ஒரு பெரிய அதிகாரியாக வரலாம், டாக்டராக வரலாம், இன்ஜினியராக வரலாம். நமக்கு இதுதான் கடைசி வரையும் நிரந்தரமான இருக்குது. அதனால் அதை போகணுன்னா அதெல்லாம் பயந்து போகும். அதனால் நீங்கள் அதை வந்து தப்பான முறையில் மாணவர்களை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஏன்னா இப்போ நான் அந்த பெற்றோர் ஆசிரியர் தலைவராக இருக்கிறதுனால உங்களுடைய சில சேட்டைகள்லாம் நான் ஸ்கூலில் பார்த்துருக்குறேன். அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. இப்போ பழைய மாணவர்கள் கூட இந்த ஸ்கூலில் பாத்ரூம் கட்டி கொடுத்துக்கிறாங்க, ஸ்டாண்ட் போர்டு கொடுத்துக்கிறாங்க, கம்ப்யூட்டர் ரூம் கட்டி கொடுத்துக்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. கொடுங்க. அவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் குப்பைக்கு தான் போகணும். அதை மனசில் வச்சு வாத்தியார் அப்பா அம்மாவை மதிக்கணும், வாத்தியாரை மதிக்கணும். அவங்க சொல்கிறத நல்ல முறையில் படிக்கணும். செல்ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கெடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். நானே செல்ஃபோனை தயவு செஞ்சு செல்ஃபோனை தவிருங்க. ஒழுக்கமாக இருங்க. ஒழுக்கம் தான் முக்கியம். நீங்கள் வர எதிர்காலத்தில் பெரிய அதிகாரியாகவும் பெரிய ஆஃபீஸர் அரசியலில் பெரிய தலைவராக வரலாம். அதனால் இந்த நேரத்தில் எனக்கு அதிகம் பேச தெரியாது. ஏதாவது தவறு தான் மன்னிச்சிக்கணும். எனக்கு வாத்தியார் மாட்டார். எங்கள் ஐயா நிறுவனத்தால தங்கவேல் தனிக்கடை வச்சிருக்கிறார். எனக்கு எங்கள் ஐயா வந்து தனிக்கடை தொழில் வேணாம்னு சொல்லி அக்கௌண்ட் வேலூர் போகிற வழியில் 6,000 காட்டா 90,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து இங்கே தனி போட்டு அந்த தனித்தொழில் விட்டார். யார் தம்பி அவன் என்ன பண்ணால் வேணாம் அந்த கடையை ஆர்வமாக செஞ்சான். வாத்தியார் வந்துடுறாரு. தனி நீ நல்லா படிக்கிற போய் என்னையெல்லாம் போட மாட்டாங்க. சும்மா கர்நாடகா சந்தைக்கு போயிருந்தான். அங்கே போயிட்டு 6 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு விபத்தில் 5 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டான். இந்த இன்னைக்கு அந்த நாள். அதனால் அந்த வாத்தியார் இன்னைக்கு நான் ஒரு தம்பி அவர் என்ன பார்த்தா அந்த வாத்தியார் அன்னைக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் என் தம்பி அந்த பேட்டை கேட்டு படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் என்னால் ஏதாவது தொழில் செஞ்சுருந்தாலும் நீங்கள் உயிரோடு இருந்தோம். அந்த தொழில்னால அந்த போக்குவரத்தில் போய் ஒரு டிரான்ஸ்போர்ட் விபத்தில் இறந்துட்டான். அதனால் வந்து அது வாத்தியாருக்கு சொன்ன மாதிரி வாத்தியார் சொல்கிற பேச்சு நம்ம கேட்கணும். பெற்றவங்க பேச்சு கேட்கணும். பெற்றவங்க பேச்சு எல்லாம் நிறைய பேருக்கு தடவையாக போய் சில இதெல்லாம் மாற்றிக்கிறோம். இந்த வண்டியில் வேகமாக படிக்கிறது இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்தையும் மதிய கட்டுங்க. வாத்தியார்கள் அனைவருக்கும் நான் என் மனமான நன்றி தெரிவித்து கொள்கிறேன். அதே மாதிரி என் கூட படித்த மாணவர்கள் சிலர் எனக்கு தெரியுது, சிலர் தெரியல. என்னுடைய பணிக்கு பல நன்மைகள் தெரிவிக்கிறோம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமான நன்றி. ஏன்னா நம்ம எங்கள் வயசுல நம்ம பாதிக்கணும். விழாவிற்கு என் பள்ளிக்கு வருகை தந்திருக்க
இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பள்ளியில் இந்த ஆசிரியர் தின விழா இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பழைய மாணவர்கள், அதாவது 1987 92 மாணவர்களுக்கு நம்முடைய வரவேற்பு விட்டாங்க. மற்றும் இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த ஆசிரியர் தின விழாவில் வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு KTR தனசேகரன் அவர்கள் மற்றும் அம்மாப்பேட்டை பெண்கள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய உயர்திரு P. ஹரிசங்கரி உதவி ஆணையாளர் சேலம் மாநகர காவல் மற்றும் உயர்திரு P. பால்ராஜ் காவல் ஆய்வாளர் அம்மாப்பேட்டை மற்றும் இப்பள்ளியில் ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்ற நல்ல தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைத்து இந்த விழா நடக்க உறுதுணையாக இருந்ததற்கு எல்லோரையும் இப்பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். இந்த ஆசிரியர் திரு செந்தில்குமார் அவர்கள் நல்லாசிரியர் விருதுக்காக சென்னை சென்று அந்த விருதை அந்த மாநில அளவில் பெற்றிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி பல மணிக்கைகள், அதாவது இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6 மாசத்திற்கு ஒரு 3 மாசத்திற்கு இந்த மாதிரி மயில்கட்டையும் ஆசிரியர்கள் ரொம்ப திறமைசாலிகள். அதாவது எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி நாங்க பார்க்கிறோம். அதை விட படிப்பிலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சரி, என் பள்ளி எல்லா விதத்திலும் சேலம் ஜோனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இறைவணக்க கூட்டத்திலும் அட்லீஸ்ட் 2 பிரைஸ் மேட்சும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி சிறப்பு மிக்க பள்ளி. இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை பெருமைமிக்க இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்கள் மற்றும் 1987 முதல் 92 வரை பயின்ற அந்த மாணவ உள்ளங்களை இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். ஆசிரியர் தின விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு, பள்ளி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எங்களது காவல் உதவி ஆணையாளர் மேம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் மாணவர்கள் இப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவனிங்கப்பா, இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கோட்டா சந்தோஷம். இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க இல்லையா? இந்த ஆசிரியர் தினம் ஒரு பெரிய ஆசிரியர் தினத்தோட நினைவா கொண்டாடுறோம். அவரு யாரும் தெரியுமா? அவரு பேர் யாருக்கு தெரியுமா? ராதாகிருஷ்ணன் இல்லையா? பரவாயில்லை, ஓரளவுக்கு கோர்ட்டுக்கு ஈக்குவலான சவுண்டிங் கிடைச்சிருச்சு. சந்தோஷம். உங்க ஹெட்மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல ஓரளவுக்கு பரிசுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களை பயிற்றுவிக்கிறோங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. பரவாயில்லை. சரி, சேலத்துல சார்ந்த ஒரு ஊனமுற்ற ஒரு நபர் இன்னைக்கு ஒரு பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நேற்று தெரியுமா? சேலத்தை சார்ந்தது என்ன ஒலிம்பிக்? அதுக்கு பேரு பாரா ஒலிம்பிக். வெரி குட். அவர் பேரு தெரியுமா? தெரியல, ஒருத்தர் சொல்லு. மாரியப்பன். எதுல பிரைஸ் வாங்கியிருக்காரு? என்ன ஈவெண்ட்? ஹை ஜம்ப். வெரி குட். அவர் எந்த ஊருக்கு தெரியுமா? சேலம். சேலத்துல எங்க? அம்மாப்பேட்டை. ஸ்கூல்ல போன
பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரியுமா? அவர் எங்க பயிற்சி பெற்றாருன்னு தெரியுமா? நம்ம காந்தி ஸ்டேடியம் தான். இன்னைக்கு அவர் வாங்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் அவருக்கு கிடைக்குது. அவர் கால் ஊனம், அவரு படித்தது கொண்டுதான் விளையாட்டு. புரியுதா? நம்பிக்கை பாருங்க. உங்களை ஆஃப் பண்றதுக்கு, உங்க பேச்செல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஜெண்டர் நாலேஜில் கொண்டு வந்தேன். நம்ம மாதா பிதா குரு தெய்வம் கேள்விப்பட்டிருக்கியா? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் 4வது இடம் இல்லையா? அப்பா அம்மா முதலிடம், அப்புறம் 3வது இடத்துக்கு குரு. நம்ம இப்ப தலையில மாறிட்டு இருக்கோம். தெய்வத்தை ஃபர்ஸ்ட் இடத்தை கொண்டு வந்துட்டு ஆசிரியர்கள் அப்பா அம்மாவெல்லாம் எங்கே தள்ளி விட்டுருக்கோம். அப்பா அம்மா விட இன்னைக்கு நாங்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்களை தான் முதல் இடத்துல வச்சிருக்கேன். இந்த பணியை வாங்குறேன். மாரியப்பன் மாதிரி நானும் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, உன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல உன்ன மாதிரி காக்கி சட்டை போட்டு குழுக்களை சட்டை போட்டு படிச்சு இதே ஊர்ல படிச்ச ஒரு மாணவன் தான் இன்னைக்கு நான் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா, அன்னைக்கு என்னோட ஆசிரியர் என்னை விளையாட்டிலும் என்னை எழுத படிப்பதற்கும் இந்த உலக அறிவியல் சேர்ந்து கொள்வதற்கும் ஆசிரியர் உருவாகிறது தான் காரணம். இன்னைக்கு என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியர், என்னுடைய அப்பா ஒரு ஆசிரியராக இருந்து இறந்திருக்காங்க. எங்க குடும்பமெல்லாம் ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்தவன்னா ஆசிரியர் பழைய ஆசிரியர்களை சிறப்பிக்கிறதாகவும் இன்னைக்கு ஆசிரியர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆசிரியர் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த பதவி இல்லை, இந்த காக்கி சட்டை இல்லை, என்னோட குடும்பம் இல்லை. இன்னைக்கு என்கிட்ட ஒரு கார் இருக்கு, நல்ல பெரிய வீடு இருக்கு, பங்களா இருக்கு, பங்களா டைப்ல வீடு இருக்கு, 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறேன். இதை சட்ட ரீதியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் படித்த படிப்புகளும் என்னை விளையாட வைத்திருந்தான் கிரவுண்ட்ல. அதுக்கு முக்கியமான காரணமே ஆசிரியர் தான். இந்த பருவத்துல தம்பி கவனிச்சுக்கோ, இந்த பருவத்துல இதை மட்டும் செய், வேற எதுவும் செய்யாத. நல்லா படி, நல்லா விளையாடு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. ஸ்கூலுக்கு வந்தா வாத்தியார பேச்ச கேளு, படி, சொல்லி தருவது கேள், மேன்மை அடைவாய், உன் குடும்பம் விரக்தி அடையும். இந்த ஆசிரியர் தினத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்து ஆசிரியர் தினத்தை ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியும், இதே போல மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். மாணவர்கள் தான், அவர்கள் அப்படிதான் இருப்பார்கள், நம்ம தான் உருவாக்க வேண்டும் என்பதை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னை உருவாக்கிய ஆசிரியர்களை இந்த தினத்தில் நினைவு கூறி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு சிறப்பு வருகை தரலாம்.